தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் விஜயனுடைய மனைவி இவங்க 2 பேத்துக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபத்தின் காரணமாக விவாகரத்து வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து போயிருந்தது. ஸோ இந்த சமயத்தில திடீர்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவங்க அந்த விவாகரத்து மனுக்களை எல்லாத்தையுமே வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்த பத்தி அவருடைய மகனான ஜேம்சன் சஞ்சய் ஒரு சில கருத்துக்கள வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அத பத்தின அப்டேட் தான் இப்ப நம்ம இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். 1999ல இவங்க 2 பேத்துக்கும் வந்து திருமணமானது நடந்திருக்குங்க. ஸோ விஜய் மற்றும் சங்கீதா 2 பேருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சு போய் தான் வந்து கல்யாணம் பண்ணாங்க. சொல்லப்போனா சங்கீதா அவங்க விஜய வந்து ரொம்ப பிடிச்சு லவ் பண்ணி தான் லண்டன்ல இருந்து வந்து இங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சமீபத்தில ஒரு 4, 5 மாசமாவே வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையானது போயிட்டு இருந்ததுங்க. ஸோ 2 பேத்துக்குள்ள ஏற்பட்டிருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா, அ சங்கீதா அவங்க நான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்ற மாரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில போய் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. ஸோ இப்படியே இந்த பிரச்சனை வந்து போயிட்டே இருந்தது. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் வந்து தீவிரமானுச்சே தவிர முடிஞ்ச பாடு கிடையாது. இதுக்கு இடையில இவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க, அதாவது ஜான்சன் சஞ்சய் மற்றும் தியாஷாஷா ஆரம்பத்தில அவங்க வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தாலுமே கூட, இப்போ நல்ல ஒரு ஸ்டேஜில இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்ப நல்லா புரியுது, என்ன பிரச்சனை நடக்குது அப்பா, அம்மாக்குள்ள அப்படின்றது. அதனால ஜென்சன் சஞ்சய், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா அப்பாவும், அம்மாவும் வந்து சேர்ந்து தான் இருக்கணும். நாங்க 4 பேரும் வந்து ஒண்ணா ஒரே இடத்துல சந்தோஷமா, ஜாலியா இருக்கணும். அந்த லைஃப் எங்களுக்கு மீண்டும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஸோ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஜான்சன் சஞ்சய் சிக்மா அப்படின்ற ஒரு படத்த வந்து தயாரிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த படத்த வந்து வெளியிடணும் அப்படின்றதுக்காக ஒரு தமிழ் சினிமாவுல ஒரு சூப்பரான அறிமுக டைரக்டரா வந்து வெளிவர போறாரு. அந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு ரசிகர் பட்டாளம் ஏராளம். விஜயோடைய மகன் இப்போ வந்து டைரக்டரா வந்து என்டர் ஆக போறாரு அப்படிங்கும்போது, அவருக்கும் அந்த வரவேற்பு கண்டிப்பா வந்து தமிழ் சினிமா வந்து கொடுக்கும். அவங்களுக்குன்னு வந்து நெறைய ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா வந்து ஆகறதுக்காக அரசியல்ல வந்து களமிறங்குனாரு. ஸோ அதுலயும் அவர் ஜெயிச்சு, இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா வந்து இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அவருக்கு எல்லா விஷயமும் நல்லா இருந்தாலுமே கூட, அவருடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்கா இருந்துச்சு. ஏன்னா, அத வச்சு தான் நெறைய பேர் அவர வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, அது எல்லாத்தையுமே வந்து முறியடிக்கிற மாரி இப்போ சங்கீதா முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லா மனுக்களையும் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்த கொடுக்குது. இப்படி இவங்க சந்தோஷமா வாழ்றதுக்கான அடித்தளத்த போட்டதே வந்து ஜான்சன் சஞ்சய் தாங்க. ஸோ பிரபல டிவிக்கு ஒரு டைம் வந்து அவர் வந்து இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. ஸோ சமீபத்தில தான் அந்த இன்டர்வியூ கூட குடுத்திருந்தாரு. அதில அவர் அவங்க அப்பாவ பத்தி ரொம்ப வந்து பெருமையா பேசியிருந்தாரு. ஒருவேளை நான் ஒரு ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா கூட, ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து என் மைண்டுக்கு வரக்கூடியது எங்க அப்பா தான். எங்க அப்பாவ விட வேற யார் நல்லா ஆக்ட் பண்ணிட முடியும் அப்படின்ற மாரி எனக்கு இன்ஸ்பிரேஷனே எங்க டாடி தான் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள அவங்க அப்பாவ பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த விஷயங்கள எல்லாத்தையுமே சங்கீதாவும் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அதுக்கு இடையில 2 பேத்துக்கு இடையே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பேசி தீர்க்கணும் அப்படின்றது தனித்தனியா அப்பாக்கிட்டயும், அம்மாக்கிட்டயும் உட்காந்து பேசியிருக்காங்க. 2 பேத்துட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா அத சரி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ சங்கீதா கிட்ட ஜான்சன் சஞ்சய் பேசின விஷயங்கள், அந்த இன்டர்வியூல அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வச்சு சங்கீதா ஒரு படி வந்து மனம் இறங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுடைய குழந்தைகளுக்காக நம்ம வந்து சேர்ந்து தான் இருக்கணும். அவங்க குழந்தைங்களுடைய மனசுல அப்பாவோட ஏக்கம் இருக்கு. அப்பாவ பத்தி அவர் இந்த அளவுக்கு வந்து சொல்றாங்க, பேசுறாங்க அப்படின்னா, அவர எந்த ஸ்டேஜ்ல அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே நல்லா எஜுகேட்டட் தான். அதனால இவங்களால அதெல்லாம் ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. என்ன ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு, இத எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், நம்மளுடைய குழந்தைகளுக்காக நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத எல்லாம் புரிய வச்சிருக்காரு ஜான்சன் சஞ்சய் அப்படின்றத அவங்க நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு கட்டத்தில பெற்றோர்கள் வந்து சின்ன பிள்ளைத்தனமா மாறிட்டாங்க அப்படின்னா, குழந்தைங்க தான் வந்து பெரிய மனுஷங்களா வந்து ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தாங்க இப்போ ஜான்சன் சஞ்சய், விஜய் அவர்களுக்கும், சங்கீதா அவங்களுக்கும் ஒரு பெரிய மனுஷனா, ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க 2 பேத்தையும் வந்து சமாதானப்படுத்தி, இன்னைக்கு 2 பேத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, அத விட வேற சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். இத பார்க்கும்போது பெத்தவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்த வரும். அவங்களுடைய பிள்ளைங்க தனக்காக இந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை செய்றாங்க அப்படிங்கும்போது, இத விட சந்தோஷப்படுறதுக்கு வேற ஒண்ணுமே இருக்க முடியாதுங்க. குழந்தைங்களுக்காக பெற்றோரும், பெற்றோர்களுக்காக குழந்தைங்களும் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம், இந்த தியாகம் தான் குடும்பத்த வந்து நல்லபடியா கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை இன்னைக்கு நடக்கக்கூடியதெல்லாம் கிடையாதுங்க. 4, 5 மாசமா வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சங்கீதா போய் விஜய் மேல வந்து மனு கொடுத்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது பார்த்தீங்கன்னா, அப்படியே அனலா வந்து பரவிடுச்சு எல்லா இடமும். சொல்லப்போனா அந்த விஷயம் அரசியல்லே வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துனுச்சு. என்னடா இது எல்லாருடைய வாழ்க்கை இப்படிதானா? அப்படின்ற மாரி நெறைய கொஸ்டின் மார்க்கு, நெறைய சந்தேகம் எல்லாமே இருந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது விஜயால கூட ஒரு சில இயரிங்ஸ வந்து அட்டெண்ட் பண்ண முடியல. லாஸ்ட்டா இந்த ஆகஸ்ட் 7 அன்னைக்கு நடைபெற்ற அந்த இயரிங்க கூட அவரால வந்து அட்டெண்ட் பண்ண முடியலன்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா, அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, அசெம்பிளியோட ஃபர்ஸ்ட்டு கூட்டத்தொடர் நடந்துச்சு. ஸோ, அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு. இருந்தாலுமே அவர் வந்து அப்பியர் ஆகி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில மத்தியானத்துக்கு மேல தான் அவர் வந்து கூட அப்பியர் ஆயிருந்தாரு. ஸோ, அப்ப கூட அவங்க வந்து எந்த விஷயத்தையும் சொல்லவே கிடையாதுங்க. சங்கீதா ரொம்ப வெயிட் பண்ணாங்க. காலையில இருந்து மதியம் 3 மணி வரைக்குமே அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த விஷயத்த அவங்க நெனச்சிருந்தா காலையிலே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா, அவங்க அத சொல்லாம வெயிட் பண்ணாங்க. விஜய் தரப்புல விஜய் வந்து என்ன பேசுறாரு அப்படின்றத எல்லாம் பார்க்கணுன்றதுக்காகவே அவங்க வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ, விஜய் வந்து அவருடைய தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து சொன்னாங்க. ஸோ, எல்லா முடிவுமே வந்து இனிமேட்டு சங்கீதா கையில தான் இருக்கு அப்படின்ற மாரி விஜய் சொல்லிட்டாரு. அதனால உடனே பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பையன் நல்லா பேசியிருக்காரு அவங்ககிட்ட. நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணதுனால அவங்க மனச மாத்திக்கிட்டு, உடனே பார்த்தீங்கன்னா, எல்லா கேஸையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் அவரோட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ, இந்த விஷயம் கேட்ட உடனே டிவிகே ஃபேன்ஸ் ஃபுல்லாருமே செம்ம ஹாப்பிங்க. குடும்பத்தில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஸோ, இது வந்து ரசிகர்கள், தம் மக்கள், தொண்டர்கள், குடும்பத்தில இருக்கக்கூடியவங்க, ரிலேஷன்ஸு, அப்பா, அம்மா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதில ரொம்ப சந்தோஷப்பட்டது யாரு அப்படின்னா, அவங்களுடைய குழந்தைங்க 2 பேரும் தாங்க. ஜேன்சன் சஞ்சயும், தியா ஷாஷாவும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ, இது குறித்து ஜேன்சன் சஞ்சய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "என்னுடைய அப்பா, அம்மா அவங்க கூட நாங்க சந்தோஷமா பழையபடி முன்னாடி இருந்த மாரி நாங்க வாழணும். எங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது, எங்களுக்குள்ள நாங்க 4 பேர் தான். வேற யாருமே வந்து இதில அலோவ் பண்ணவே மாட்டோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுக்குள்ளேயே தான் நாங்க ஷேர் பண்ணிக்க போறோம். அது நல்லதா இருந்தாலும் சரி, கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நாங்க எங்களுக்குள்ள வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். எங்க குடும்பத்தில இனிமேட்டுக்கு இன்னொருத்தங்களுக்கு இடமே கிடையாது. எப்போதும் போல எங்களுக்கு தாத்தாவும், பாட்டியும் முக்கியம் தான். அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு எப்பவுமே இருக்கு. அவங்க நாங்க தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, எங்களுக்கு அந்த பிரைவசி அவங்க வந்து குடுப்பாங்க. அவங்களால எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததும் கிடையாது அப்படின்னு அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றியும் ரொம்ப வந்து ப்ரௌடாக வந்து பேசியிருக்காரு. அட் த சேம் டைம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே யாருக்கும் இனி இடமே கிடையாது அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நாங்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் திரும்பவும் எல்லாம் ரீயூனியன் ஆக போகிறோம். ஸோ கம்மிங் ஆகஸ்ட் 25 நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நாங்கள் எங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக சந்தோஷமாக இனி வரக்கூடிய நாட்களை நாங்கள் திருப்பி வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்த கேட்டு இப்போ எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மகன் கிடைச்சது கண்டிப்பாக வந்து வரந்தாங்க. ஸோ விஜய் அவர்களுக்கும் சரி, சங்கீதா அவங்களுக்கும் சரி, அவங்கள மீண்டும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பை ஜான்சன் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ இன்றைக்கி அவர் மகனாக ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைம் அவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில சூப்பரான டைரக்டரா வந்து வரணும், வெற்றி பெறணும், ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருமே உங்களுடைய பிளெஸிங்ஸ் அவருக்கு வந்து கொடுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.